குட் மார்னிங்க. இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் என்ன காலையில் டிஃபனு, மத்தியானம் என்ன சமையல்னு பார்க்கலாமா? வாங்க. இன்றைக்கி காலையில் தேங்காய் பால் கஞ்சிங்க. இது தேங்காய் பால், வெறும் தேங்காய் பால் 2 தேங்காய் எடுத்தேன். அதோட பால் எடுத்துகிட்டு தேங்காய் பாலில் பச்சரிசி, வெந்தயம், பூண்டு 3ஐயும் போட்டு வேக வச்சு கஞ்சி மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கு துவையல் தாங்க நல்லாயிருக்கும் கஞ்சிக்கு. அந்த துவையல் ஒன்று அரைச்சிட்டோம். அதுக்கப்புறம் முட்டை குழம்பு வச்சாச்சு. இதில் நமக்கு தயிர் இருக்குது, உர ஊற்றி வச்சுருக்கு. இது நம்ம பப்பி மணிங்களுக்கு சாப்பாடு. கஞ்சி நேற்று சாதம் மிஞ்சிச்சா, அது கஞ்சி வச்சாச்சு. இன்றைக்கி எதுவும் பொரியல்லாம் ஒன்றும் பண்ணலை. அதுக்கப்புறம் பால் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரைஸ் குக்கரில் தாங்க இன்றைக்கி சாப்பாடு வச்சேன். அதனால் ரைஸ் குக்கர், ஏன்னா மணியாச்சு, ரைஸ் குக்கர்லேயே சாப்பாடு வச்சுட்டேன். பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் விளக்கி வச்சுட்டு போனதாங்க. நைட்டு 10 மணிக்கு வர்றோமா, ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்போ எந்த வேலையும் பார்க்க முடியாது. அதனால் சரி இப்போவே எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டு போயாச்சு. இப்போ வாங்க மணி பப்பி என்ன பண்ணுறாங்க, வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முன்னோர்களுக்கெல்லாம் சாப்பாடு அடிச்சாச்சு. அவங்களுக்கு சாதத்தையும் வச்சுட்டு நம்ம வெளியில் பார்த்துட்டு வரோம். இந்த கிளைமேட் பாருங்கள், நல்லா இருக்குது. வெறும் மழை. காலையில் 4 மணிக்கு பிடிச்சிச்சு மழை. இப்போ தான் கொஞ்சம் ஒரு மணி நேரம் பேஞ்சிச்சு, விட்டுருச்சு. பப்பி பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு. பப்பிக்கு வெளியில் எந்த நாயும் போயிடக்கூடாது. வெளியில் போனால் ஒரே சவுண்டு. இப்போ அவங்களுக்கு சாதம் வச்சிடலாம். இதில் ஒரு தட்டு வச்சுருந்தோங்க, அது ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போயிட்டார். அதனால் இனிமேல் தட்டு வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ இந்த செடி இருக்கு இல்லையா, அந்த செடியிலலாம் குருவி அடைஞ்சிருக்கு. அதனால் காலையில் நான் பூ கூட பறிக்கிறதில்ல. ஏன்னாப்பா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் காலையில் நான் பூ பறிக்கிறதில்ல. நிறைய உள்ளக்குள்ளே குருவி இருக்குது. சின்ன சிட்டு குட்டியாக குருவி இருக்குது. நான் அன்றைக்கி பூ பறிக்கும்போது பார்த்தா நிறைய கிளம்பிச்சு. அதனால் இப்போ காலையில் பூ பறிக்க வேணாம் அப்படின்ட்டு சாமிக்கலாம். நான் வீட்டில் உள்ள பூ ஏற்கனவே பறித்து வச்ச பூ வச்சு நம்ம சாமி கும்பிட்டுடலாம். பண்ணுறான்னு பார்ப்போம். மணி என்னடி தங்கம், உனக்கு கை கொடுக்குறத தவிர வெறும் தெரியாது. கை கொடு கொடுடி. இது வேண்டாமா? சரி சரி, நான் கிளம்புறேன். பை. ஆண்டி என்ன வித்தியாசமாக பார்க்குது. என்னடி தங்கம்? மணிமா சரி, நான் கிளம்புறேன். அப்பிக்கால என்னடி தங்கம், என்னடி செல்லம், ஷேக்கன் குட்ரி தங்கம், ஷேக்கன் குட்ரி. நீ சமத்து சோறுடி தங்கம். சோறுடி. பப்பி காலை இங்கே பேர், இங்கே பேருடி பப்பி காலை.